Sri Parashakti Vidyala CBSE Class 7th Subject Physics. Physics Chapter 4 Heat. So in the previous class we had discussed about the difference between the sea breeze and land breeze. So in the daytime the cool air transfer from sea to land is called sea breeze, and at the same time night time the cool air transfer from land to sea is known as land breeze. So now we are going to see about the concept of radiation and kinds of clothes we wear in summer and winter. So already we had seen sea breeze and land breeze. So next, when we come out in the sun, we feel warm. So how does the heat flow from sun reaches? So நம்ம டே டைமில் வெளியில் வரும்போது சன்னோட ஹீட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீல் பண்ணுவோம். ஸோ சன்னில் இருந்து ஹீட் எப்படி நம்ம எர்த்துக்கு நம்ம இருக்கக்கூடிய சரௌண்டிங்கு ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஹீட் வந்து 3 மெத்தட்ஸில் ஃப்ளோ ஆகுது: கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். சாலிட்ஸில் ஃபுல்லாக கண்டக்ஷன் மெத்தடில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, லிக்விட்ஸில் ஃபுல்லாக கன்வெக்ஷன் மெத்தடில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அண்டு சன்லேருந்து எப்படி இங்கே heat flow ஆகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இட் cannot reaches by conduction or convection as there is no medium such as air in most part of the place. ஸோ நம்ம சன்னுக்கும் எர்த்துக்கும் இடையில உள்ள அந்த ஸ்பேஸில் ஏர் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது, அதுக்கு மேலே எந்த மீடியமுமே இல்லை. ஸோ there is more space between the earth and the sun. From the sun the heat comes to us by another process known as radiation. ஸோ எந்த ஒரு மீடியமுமே இடையில இல்லை, ஏருமே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது அட்மாஸ்பியரில், அதுக்கு மேலே எந்த மீடியமும் கிடையாது. ஆனால் சன்னில் உள்ள ஹீட் வந்து எர்த்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அது என்ன மெத்தடில் அப்படின்னா ரேடியேஷன். So the transfer of heat by radiation does not require any medium. So this is very important point. The transfer of heat by radiation does not require any medium. So radiation அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எந்த ஒரு மீடியமும் தேவையில்லை. ஸோ கண்டக்ஷன் மெத்தட் சாலிட்ஸில் நடக்கும், கன்வெக்ஷன் மெத்தட் லிக்விடில், அண்ட் ரேடியேஷன் நடக்கிறதுக்கு எந்த ஒரு மீடியமும் தேவையில்லை. ஸோ இட் கேன் டேக் பிளேஸ் வெதர் a medium is present or not. When we sit in front of a room heater we get heat by this process. ஸோ மீடியம் இருந்தாலும் இல்லைனாலும் ரேடியேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும். ஸோ a heat hot utensil kept away from the flame cools down as it transfer heat to the surrounding by radiation. ஸோ ஒரு ஹாட் பேன் இருக்குது, அந்த பேனை வந்து நம்ம கேஸ்லேருந்து என்ன பண்ணிட்டோம் எடுத்து நம்ம கீழே வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது ஸோ அதுலேருந்து ஹீட் வந்து என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக சரௌண்டிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது என்ன மெத்தட் அப்படின்னா ரேடியேஷன். ஸோ our body too gives heat to the surrounding and receives heat from it by radiation. ஸோ நம்ம பாடியிலேருந்து கூட என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் வந்து என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அண்ட் ரிசீவ் ஆகுது. ஸோ இது என்ன மெத்தட் அப்படின்னா ரேடியேஷன். ஸோ ஆல் ஹாட் பாடிஸ் ரேடியேட் ஹீட். ஸோ when this heat falls on some object, a part of it is reflected, a part is observed and part may be transmitted. ஸோ சம் ஆப்ஜெக்டில் இந்த ஹீட் படும்போது some amount of heat வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், some amount என்ன ஆகும் அப்சர்வ் ஆகும், அண்ட் some amount of heat வந்து transmit ஆகும். ஸோ the temperature of the object increases due to the observed part of the heat. So why are you advised to use an umbrella when you go out in the sun? ஸோ வந்து ஹீட் டே டைமில் நம்ம வெளியில் போகும்போது அம்பர்லா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கும்போது, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஹீட்டு படும்போது ஹீட் ஃபால் ஆகும்போது அந்த ஹீட் ஃபுல்லாக என்ன ஆகாது, அந்த மீடியம்குள்ளே போகாது, சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சர்வ் ஆகும் அண்ட் ட்ரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அம்பர்லா வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ 4.5 கைண்ட்ஸ் ஆஃப் கிளாத்ஸ் வி வியர் இன் சம்மர் அண்ட் விண்டர். ஸோ சம்மர் அண்ட் விண்டரில் என்ன மாதிரி கிளாத்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ you know that in summer we prefer light color cloths and in winter we usually wear dark color cloths. Why is it so? Let us find out. ஸோ சம்மரில் நம்ம லைட் கலர் அதாவது காட்டன் கிளாத்ஸை யூஸ் பண்ணுவோம், விண்டரில் நல்ல டார்க் கலரில் உள்ள கிளாத்ஸை நல்லா
வெயிட்டாக உள்ள கிளாத்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒய் இஸ் இட் ஸோ இதுக்கான ரீசன் என்ன? ஆக்டிவிட்டி 4.10, டேக் 2 identical tin cans, paint the outer surface of one black and out of the other white. ஸோ 2 டின் கேன் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு கேனில் பிளாக் கலர் அண்ட் இன்னொரு கேனில் ஒயிட் கலர் வந்து பெயிண்ட் பண்ணணும். ஸோ pour equal amount of water in each and leave them in the midday sun for about 1 hour. ஸோ அதில் வந்து நம்ம ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை ஊற்றி வச்சுட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு 2 or 3 hours சன்லைட்டில் நம்ம என்ன பண்ணணும், ப்ளேஸ் பண்ணணும். மெஷர் த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் இன் போத் த கேன்ஸ். டு யூ ஃபைண்ட் எனி டிஃப்ரென்ஸ் இன் த டெம்பரேச்சர்? ஸோ 2 or 3 hours அந்த 2 tin கேன்ஸையும் சன்லைட்டில் ப்ளேஸ் பண்ணிட்டு அதில் டெம்பரேச்சர் நம்ம நெக்ஸ்ட்டு நோட் பண்ணும்போது 2 கேன்லையும் நமக்கு டெம்பரேச்சர் டிஃபர் ஆகுதா, சேமாக இருக்கா, டிஃபர் ஆகுதா அப்படிங்கிறதான் நம்மளோட ஆக்டிவிட்டி. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெர்மோமீட்டர் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸை நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம், செஞ்சு பார்க்கலாம். ஸோ விச் கேன் இஸ் த வாட்டர் வார்மர்? ஸோ எந்த கேனில் வாட்டர் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்? ஸோ யூ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ் ஈவன் பை டச்சிங் வாட்டர் இன் த 2 கேன்ஸ். ஸோ தெர்மோமீட்டர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம தெர்மோமீட்டர் இல்லைன்னா கூட இந்த ஆக்டிவிட்டியை பண்ணி பார்க்கலாம். ஸோ பிளாக் கலர் டின் கேன் அண்ட் ஒயிட் கலர் டின் கேனில் நம்ம வாட்டர் ப்யூர் பண்ணி நம்ம சன்லைட்டில் ப்ளேஸ் பண்ணி அதை 2 or 3 hours கழித்து நம்ம டச் பண்ணி பார்த்தாலே அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ பிளாக் கலர் கேனில் உள்ள வாட்டர் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், ஒயிட் கலர் கேனில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்காது. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, பிளாக் கலர் ஹீட்டை வந்து அதிகமாக ரிசீவ் பண்ணும், ஒயிட் கலர் ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் பிளாக் கலர் கேனில் ஹீட்டை அதிகமாக அப்சர்வ் ஆகி அதோட டெம்பரேச்சர், வாட்டரோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ பிளாக் கலர் வந்து நம்ம டார்க் கலர்ஸை வின்டர் டைமில் யூஸ் பண்ணுறோம் அண்டு லைட் கலர் கிளாத்தை சம்மர் டைமில் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 4.11, fill the 2 cans used in activity 4.10 with the same amount of hot water at the temperature say 60 degrees Celsius. ஸோ அதே மாதிரி 10 கேன் எடுத்துகிட்டு ஹாட் வாட்டர் வந்து நம்ம இப்போ எடுக்கணும். ஸோ அதோட டெம்பரேச்சர் 60 degrees Celsius. லீவ் த கேன்ஸ் இன் ஏ ரூம் ஆர் இன் ஏ ஷேட். நோட் த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் ஆஃப்டர் 10 to 15 minutes. ஸோ டஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் இன் போத் த கேன்ஸ் ஃபால் பை த சேம் அமௌண்ட். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆக்டிவிட்டியில் கோல்டு வாட்டர் எடுத்தோம், அதை சன்னில் ப்ளேஸ் பண்ணோம். இப்போ நம்ம ஹாட் வாட்டரை எடுத்துகிட்டு அதை ஏதோ ஒரு ரூம்லையோ ஏதோ ஒரு ஷேடு சன்லைட் இல்லாத இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டு 10 to 15 minutes கழித்து நம்ம அதோட டெம்பரேச்சர் நோட் பண்ணும்போது 2 கேன்ஸ்லேயும் டெம்பரேச்சர் சேமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டூ தீஸ் ஆக்டிவிட்டிஸ் சஜஸ்ட் டு யூ த ரீசன் ஒய் இட் இஸ் மோர் கம்ஃபர்டபுள் டு வியர் ஒயிட் ஆர் லைட் கலர் கிளாத்ஸ் இன் த சம்மர் அண்ட் டார்க் கலர் கிளாத்ஸ் இன் த விண்டர்? ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் நமக்கு டெம்பரேச்சர் சேமாக இருக்காது, வேரியாக தான் செய்யும். ஸோ அதோட ரீசன் என்ன அப்படின்னா, என்ன ஆகும், டெம்பரேச்சர் அந்த டிரான்ஸ்மிட் ஆகும்போதும் இந்த கேனோட கலரை பொறுத்து என்ன ஆகுது, உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ டார்க் சர்ஃபேஸ் அப்சர்வ் மோர் ஹீட் அண்ட் தேர்ஃபோர் வி ஃபீல் கம்ஃபர்டபுள் வித் டார்க் கலர் கிளாத்ஸ் இன் த விண்டர். ஸோ டார்க் கலர் வந்து ஹீட்டை அதிகமாக அப்சர்வ் பண்ணுறதுனால நம்ம கோல்டு டைமில், அதாவது விண்டர் டைமில் டார்க் கலர் கிளாத்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா ஹீட்டை வந்து அதை அதிகமாக அப்சர்வ் பண்ணுறதுனால நமக்கு வார்மாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ லைட் கலர் கிளாத்ஸ் ரிஃப்ளெக்ட் மோஸ்ட் ஆஃப் த ஹீட் தட் ஃபால்ஸ் ஆன் தம் அண்ட் தேர்ஃபோர் வி ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள் வியரிங் தம் இன் த சம்மர். ஸோ லைட் கலர் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதில் படக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஹீட்டை வந்து அது வந்து என்ன பண்ணோன்னா அப்சர்வ் பண்ணாமல் ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஸோ அதனால தான் நம்ம சம்மர் டைமில் லைட் கலர் கிளாத்ஸை வந்து என்ன பண்ணுறோம், ப்ரிஃபர் பண்ணுறோம். So woolen cloths keep us warm in winter. So in the winter we use woolen cloths. Wool is a poor conductor of heat. So wool வந்து poor conductor of heat அப்படின்னா ஹீட்டை வந்து அதிகமாக என்ன ஆகாது, கண்டக்ட் பண்ணாது. So moreover there is air trapped in between the wool fibers. So this air prevent the flow of heat from our surrounding to the cold surrounding. So we feel warm. So the woolen clothsல
அந்த ஏர் ட்ராப் ஆகியிருக்கிறதுனால அந்த ஃபைபருக்கு இடையில் அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. ஸோ அதனால நம்ம பாடியில் உள்ள வார்ம் வந்து கோல்டு சரௌண்டிங்கு போகாமல் நம்மளை வந்து வார்மாக வச்சுக்கிடும். ஸோ சப்போஸ் யூ ஆர் கிவன் த சாய்ஸ் இன் விண்டர் ஆஃப் யூஸிங் எய்தர் ஒன் திக் blanket or two thin blankets joined together, what would you choose and why? Remember that there would be a layer of air in between the blankets. ஸோ இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து என்ன பண்ணலாம் எழுதலாம்.